ஹாய் காய்ஸ், இது நம்ம தமிழமி ரேக்ஸ் சேனல். நேற்று எபிசோடில் வந்து இந்த ஆக்கோ பையன் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேன்ற அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நருட்டோ பையன் என்னென்னமோ சொல்லி அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு எபிசோடு 18ல் என்ன பண்ணுறாங்க, மாறுறானா அதை மாற்ற வருதான்ட்டு பார்ப்பாங்க. மாறுறது நருட்டோ மாதிரி இருக்கு. அந்த இவன்பா வினாரியா அம்மா வர என்ன ஆனாங்களே தெரியல. அடப்பா தம்பி, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஓ ஹெல்ப் கேக்குறாங்க. ஓ ஆள் சேர்க்கிறோம் பாயவன். இல்லை நாரி, என்னால சண்டை போட முடியாது. ஹீரோஸ் தான் சண்டை போடணும். உங்க அப்பா மாதிரியான ஆட்கள். ஆனா அவருக்கு என்னாச்சுன்னு பாத்தில. ஒரு நல்லவன் இறந்தது பத்தாதா என்ன? பயப்படுறாங்க. நம்ம விடாம சண்டை போட்டா என்ன கிடைக்கும்? இன்னும் பல பேர் இறந்து போவாங்க, பல வருத்தங்கள் கிடைக்கும். இப்படியே இருந்தாலும் இறந்து தான் போறோம். என் மனசுல இனி எந்த வலிக்கும் இடம் கிடையாது. அதை தாங்குற சக்தியும் எனக்கு இல்ல. பசி பட்னியில சாவதானம் போற, அதுக்கு போராடிலாம்ல. நிறைய பேர் பயந்தே இப்படியே தான் இருக்காங்க. நானும் என்னோட வாழ்க்கைய வலியோட வாழ விரும்பல. அதுக்காக தான் நம்ம சண்டை போடணும். சூப்பர். இது செய்யாம விட்டுட்டு வருத்தப்படுற வாழ்க்கை என்னைக்கு வாழாத. சின்ன பசங்க பெரியவங்க யோசிச்சுறாங்க. கிராமத்து மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு அம்மாக்கு தாத்தாக்கு எல்லாருக்குமே. அதனாலதான் சொல்றேன், வாங்க சண்டை போடலாம். ஆனா நான் ஒரு கோழையா தான் வாழ்ந்திருக்கேன். அழுதுகிட்டோ கோவத்திலயோ பயத்திலயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நருட்டோட வேர்ட்ஸ். உங்களுக்கு சொல்லியும் வர முடியல வெளியே. நம்ம இனாரி பெரிய பையன் ஆயிட்டான். அப்புறம் அவனை அந்த இடத்துக்கு தனியா அனுப்புறதுதான் உங்க விருப்பமானு யோசிச்சுக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து போகணும். ஒரு வீடா போய் தட்டி. நாலஞ்சு பேராவது வரணும், அப்பதான் அடுத்தடுத்து வருவாங்க. தனியா போகாத கண்ணு, அங்க வேற மாதிரி போயின்னு இவனை காப்பாத்துறதுக்கு வேற இது பண்ண வேண்டியதா இருக்கு. உன்னோட பேராசை உன்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாரு சாபோசா. நீ எல்லாத்தையுமே அளவு மீறி போயிட்டு இருந்த. அன்னைக்கு மிசுகாக்கியோட கொலை முயற்சி சொதப்பிக்கிச்சு. அன்னைக்குதான் கூப்பிட்டேடாவாக முயற்சி பண்ண. உன் பின்னாடி வந்த சில பேரோட அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனேன். உன் நாட்டோட டிராக்கர் மிஞ்சாவும் உன்னை பல வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் உன்னை பத்தி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய வந்தது. இலையில மறைஞ்சிருக்கிற கிராமத்துக்கும் உன்னோட பேர் பரவ ஆரம்பிச்சது. இப்ப மறுபடியும் திரும்ப போய் அதே முட்டாள்தனத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா அதுக்கு உனக்கு பணம் தேவை. அந்த பணத்துக்காக கேவலமா காட்ட மாதிரியான ஆளுக்கெல்லாம் பணத்துக்காக கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்க. சரி சாபுசா, நம்ம பேசின வரைக்கும் போதும். உன் கதையை முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனா நான் ஷரிங்கனை பயன்படுத்த போறதில்ல. ஏன்னா மத்த நெஞ்சஸோட திறமைகளை லைட்டிங் பிளேடுன்னு ஒன்று எடுத்தாரு. உன்னை என்னோட திறமையை வச்சு நான் கொள்றேன். இது என்னோட சொந்த ஜூட்ஸு. அவர் வேற லெவல்ல தான் இருக்கு. நிறைய பவர் வச்சிருக்காரு.
சாசனாக பண்றதுக்கு ஒன்று நான் அனுமதிக்க மாட்டேன். அவரோட கொள்கை ரொம்ப நேர்மையானது. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இவர் கட்டிட்டு இந்த பாலம் மட்டும்தான். ஆனா நீ ஒரு நோய் மாதிரி. நீ ஒருத்தர் தாக்குனா இந்த ஊரே அழிச்சிடும். அதை பத்தி உனக்கு கவலையும் இல்லை. ஒரு ஷினோபி இந்த மாதிரி இருக்கவே கூடாது. சரியா சொன்ன. எனக்கு இவங்களை பத்தி கவலை இல்லை. எதுக்கும் பயன்படாத மக்களோட கனவை பத்தி நான் எதுக்காக கவலைப்படணும் சொல்லு. எனக்குன்னு சொந்த கனவுகள் இருக்கு. ஆனா இது பேர் சுயநலம். உனக்கு உயிர் இருக்கணும். உன்னோட உயிரை நான் எடுக்க போறேன். உன்னோட எதிர்காலத்தை நீயும் மொத்தமா அழிச்சுக்கிட்ட சாமுசா. மாறினியாடா அவன் அவ்வளோ சொல்கிறானே. காத்துட்டு இருக்காத, என்னை கொன்னுடு. கொஞ்சமாவது மண்டையில ஏறுதா? எதுக்காக பின் வாங்குற? நீ ஒரு வீரன் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட. அதுக்கு நிறைய வழி இருக்கு. சண்டையில இன்னொருத்தருடைய உயிர் எடுத்துட்டா உண்மையான நெஞ்சு ஆயிட முடியும். நீ நினைக்கிறியா? அது மிகப்பெரிய தப்பு. தெளிவாக இருக்கான் அது. ஒருத்தருடைய உயிர் எடுத்துட்டா ஷினோபி ஆயிட முடியாது. பேட்டில்ல ஜெயிக்கிறதால மட்டும் ஒருத்தரால கண்டிப்பா பலசாலி ஆயிட முடியாது. அந்த காட்டுல நான் உன்னை முதல் வாட்டி பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தோணுச்சு. நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். இவனையும் மாத்த பாக்குறது சொல்லி சொல்லி. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன போல பிரயோஜனப்படாத அவங்களை கொண்டு போறது நீன்னு நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுதான் உன்னுடைய முடிவா? இது தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறியா என்ன? ஆமா, 2 பேரும் அவங்கவுங்க முடியல அப்படியே இருக்காங்க. உண்மை என்னன்னா வேற ஒரு தருணத்துல சந்திச்சிருந்தா நாம 2 பேரும் கண்டிப்பா நல்ல நண்பர்களாக இருந்திருப்போம். இங்க வந்து சேர்ந்துருப்பா. கண்டிப்பாக இப்பயும் அதை தான் சொல்கிறான், கேட்க மாட்டேன்றானே. அப்படிதான். வேகமா வா, உன்னோட கனவுகளை பூர்த்தி செய். சாஸ்கேவுடைய கனவு உடைச்சதுக்காக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஓகே, என்னன்னே தெரியல என்ன ஆச்சுன்னு. ஆமா. ரொம்ப நன்றி நாயட்டோ, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு வழியா இப்பதான் சுத்தி இருந்த பனிமூட்டம் நடக்குது. இப்போதான் என்ன நடக்குதுன்னே பார்க்க போகிறாங்க. தயாராகிற மாதிரி. இல்ல, என் கண்ணுக்கு எதுவும் தெரியல. இதுல யாரு ககாஷி சென்சே? ஒருத்தர் நகராரு. நெருட்ட இங்க வரோண்ணா. ஏதோ பண்றாளே. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. அது பாவி. சாபுசா ஹெல்ப் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். இந்த டைம்லேயே அப்போ என் கதை முடிய போதா? அப்பா பிளேடு இவ்வளோ பவர்ஃபுல்லா? எல்லாம் மாறி குத்திட்டாரு போல. ககாஷிக்கா இல்லை அவருக்கு? ஏய், இவன் குறுக்க ஐயோ, இவன் வாங்கிட்டு இருக்கான்பா அந்த இது. அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கானே. அந்த எண்ணம் அவனுக்கு இருக்குதா கொஞ்சமாச்சும்? இப்போதான்டா அவன் உயிர் பயனற்று போகுது.
சை வருத்தம் இருக்கா பாரு. மறுபடியும் தப்பு பண்ணிட்ட கக்காஷி. இவனுக்கடா உயிரை விட்ட. ஆ. நீ அந்த பாலத்துக்கு தனியா போறது பெரிய முட்டாள்தனம் தெரியும்ல. யாரும் என் கூட அப்ப நான் தனியா அங்க போய் ஆகணும். எனக்கு வேற வழி தெரியல. நீ அங்க போகவே கூடாது. கிராமத்துக்காக எல்லாம் செய்யணும். சின்ன பிள்ளை நினைக்குது, நீ ஒரு ஊர் சின்ன மக்கள் பையன். நினைக்கல. உன்னால அங்க போய் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? அழகா எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறான் பாட்டி. ஆனா இந்த சின்ன பையனுக்கு எதிரிகளை எதிர்த்து சண்டை போட தெரியும். ஏன்னா நானும் எங்க அப்பா மாதிரி தான். மனசு இருக்குல்ல அவனுக்கு. கைசர் வேண்டாம், இந்நாளையும் போகாத. வந்துட்டாங்க எல்லாருமே. எனிமிஸா மக்களா? அவன் எங்க போயிட்டான்? ஹெல்ப் பண்ணவும் வந்துட்டாங்க. பனிமூட்டமும் குறைஞ்சுக்கிட்டே வருது. ஒரு நிமிஷம், அது அவன்தானா? அவன்தான். ஸோ ரிஷிக் பையன். என்ன இது? இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. இவன் நெஞ்சிலே பட்டுட்டு. அப்பாக்கு இருக்கிறது மாஸ்க் போட்டுக்கிட்டு இருந்த அந்த சின்ன பையனா? சபுசவ காப்பாத்த மொத்த தகவலையும் இவனே வாங்கிட்டான். பிரயோஜனப்படாத உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக இவன் தன்னோட உயிரை தியாகம் பண்ணிட்டான். நல்ல வேலை செஞ்சாக்கும். கக்காஷி சென்சே ஜாக்கிரதை. இவன் முதல்ல கொல்லுங்க. இந்த பையனோட உயிரை பறிக்கவும் செய்வானா? உன்னை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சுயநலம். பொக்கிஷமா இருக்க போறேன்னு. நீ என் உயிரை மட்டும் காப்பாத்தல, கக்காசியோட உயிரையும் பறிக்க போற. இவர் போய் மாட்டிட்டு குடிச்சு வச்சுட்டு இருக்கான் டைட்டா. அப்படியா? என் வேலை இங்க முடிஞ்சிருச்சு ஆக்கு. இன்னையில இருந்து இந்த கிராமத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வந்து இந்த மொத்த கிராமத்தையும் நான் கைப்பற்றுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. அதை செஞ்சு முடிக்க நீ தான் எனக்கு உதவி செய்யணும். உன்னை நான் எச்சரிக்கிறேன். நட்பு பாசம் எதுவும் எனக்கு தேவையில்லை. அதே மாதிரி நீயும் அதை என்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத. எனக்கு புரியுது. நான் உங்க அடிமை சபூசா. உங்க ஆசையை நிறைவேற்ற ஒரு கருவிதான் நான். என்ன உங்களுக்கு உதவி செய்ய போற ஒரு ஆயுதமா நினைச்சுக்கோங்க. என்னை எப்ப வேணாலும் நீங்க பயன்படுத்தலாம். ரொம்ப சந்தோஷம். நரோட்டோ வரணுமே. ரெண்டு பேரும் சேர்த்தே வெட்டியிருப்பான் அவன். வச்சுக்கிட்டு இவ்வளவு வேகமா தப்பிச்சுட்டா பரவாயில்ல. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். வேண்டாம், இதுக்கு நடுவுல வராத நரோட்டோ. செத்தே செத்துட்டான். இது என்னோட சண்டை. நான் தான் கொள்வேன். நருட்டோ, நருட்டோ, இங்க அதை உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. சாகுரா, நீயும் சாஸ்கேவும் நல்லா தானே இருக்கீங்க. சாஸ்கே நல்லா இல்லையே. என்னாச்சு? சரி, சாஸ்கே எங்க? இல்ல. சாகுரா, ககாசி, இதுல என்ன வச்சுக்கிட்டு உன் கவனத்தை சிதற விடாத. போடு. கொள்ளுக்கா அவனை. முடிய போற சாகுரா, நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீ உன் சென்சை கொடுத்த உத்தரவை எப்பவும் மீற மாட்டேன்.
ஐயோ சாஸ்கேவை பார்த்தா கதறிவாள். அப்ப இறந்துட்டானா? நிஜமா இறந்துட்டானா இல்லை திரும்ப வருவானான்னு தெரியலையே. பார்த்தா இறந்துட்ட மாதிரி தான் இருக்குது இவங்க ரியாக்ஷன் பார்த்தா. அவ்வளோ சீக்கிரம் கதை முடியுமா? அவனோட உடல் சில்லுன்னு இருக்கு. உன்னோட கேஜூ சுவை வச்சு என்னை ஏமாத்த பாக்குறியே என்ன? சரி. எங்க பாரு, நான் இது கேட்கறதுக்காக வலிய உனக்குள்ள வச்சுக்காத. நீ அழணும்னா தாராளமா அழுதுக்கோ, எதை பத்தி யோசிக்காத. உயிரை கொண்டு வர பவர் யாருக்காவது இருந்தால் நல்லா இருக்கும். என்ன அது அதுக்குள்ளேயா முடிச்சிட்டிங்க இந்த கேரக்டர்? அகாடமியோட டெஸ்ட்லயும் நான் தான் பெஸ்டா இருந்தேன். சிறப்பான மாணவியா இருந்தேன். உனக்கு தெரியுமா மொத்தம் 100க்கும் மேல ஷினோபியோட கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு? அது எல்லாத்தையுமே நான் மனப்பாடம் செஞ்சேன். அதை நம்ம மேல பரிசோதிக்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன். நான் புத்திசாலின்னு எல்லார்கிட்டயும் நிரூபிக்க நினைச்சேன். அந்த ஒரு எக்ஸாம் எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. அவங்க நம்மள 25வது பிரின்சிபல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க. அதையும் நான் சரியா தான் செஞ்சேன். ஒரு ஷினோபி தன்னோட வலியை வெளியே காட்டிக்க கூடாது. அவங்க என்ன நடந்திருந்தாலும் சரி, வலி நம்மள பலவீனமாக்கும். அப்படி பலவீனமானா நம்ம கடமையில இருந்து நம்ம தவறிடுவோம். அதாவது இந்த சின்ன பொண்ணு மேல எவ்வளவு சுமையை வச்சிருக்காங்க. எல்பிஎஸ் இப்படிதான் இருக்கணும்னா எனக்கு வேற வழி தெரியல. சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் தாங்கிக்கணும் போல. ஐயோ என்ன இந்த கதை இப்படி முடியுது? இப்போதாங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனாங்க. 2 உயிர் அனாமத்தா போயிடுச்சு. எல்லாம் வேணா என்னால சரிசமமா சண்டை போட முடியல. ஏன்னா ஆக்கு இருந்ததுனால தான் பொழைச்சுன்னு வந்துக்கிறோம். போட் நீ சாக தான் போகிறோன்னா அவங்களையாவது சாக விடாமல் பண்ணியிருக்கணும். வைத்தியகாரம். Look at you. You're falling apart. I knew you didn't have what it takes for a long haul. What did you say? You have no idea what real strength is. Well, well. So this is how it turns out, huh? வர்றது Game over. You lose. அப்பயும் விட மாட்டோம். முடிச்சிட்டாரு. அப்பா இப்போ உன்னோட கையில உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ண போற? உன்னால இனி முத்திரைகள் கூட பண்ண முடியாது. ஓ 2 கை டேமேஜ் பண்ணி விட்டாரு. இது யாரா? உன்னை புரட்டி எடுத்திருக்கான் போல சாபோசா. அடிச்சு போட்ட ஆடு மாதிரி இருக்க. அந்த குள்ளவில்லை உண்மையை சொல்ல போனா காட்டோ. உன்னை நினைச்சா அவமானமா இருக்கு. இவன் ஒரு கூட்டத்தை கூட்டின்னு வந்துக்கிறான்ப்பா. நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து
சாஸ்கே வந்து உயிரோட தான் இருப்பான், மயக்கத்தில் இருப்பான் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இப்போது நருட்டோவும் அமைதியாக இருக்கான், இங்கே அழுறத பார்த்தா சாஸ்கேவும் அவுட்டு தான் போல இருக்கு. நினச்சி இருப்பான் அப்படின்னு நினச்சேன், பட் அவனும் இறந்துட்டான்றது ஷாக்கு. இந்த பக்கம் இவனும் இப்போது தேவையில்லாமல் போய் அவன் சாபுசான் ஒரு ஆளுன்ட்டு அவனை காப்பாற்றணுன்ட்டு இவன் உயிரை விட்டுட்டான். அனாமத்தான் 2 உயிர் போயிடுச்சுங்க. இப்போ இவன் நல்ல பையன், மாற்ற எவ்வளவோ நேரத்தை ட்ரை பண்ணியே இவன் விடாப்படியாக அவனுக்காகவே உயிரை விடணுன்ட்டு அதே மாதிரி விட்டுட்டான். பயங்கர இதுவாயிடுச்சு. எனக்கு இன்னுமே சாஸ்திக்கு வந்து இறந்துட்டான், இறக்க தான் போறான்னு வரமாட்டாங்கிறது நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணிடுவாங்க, அவனை காப்பாற்றிடுவாங்க அப்படின்றதே மைண்ட் செட்டில் இருக்குது. ஆனால் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ தான் நெரட்டோ அவனும் அவ்வளோ க்ளோஸாக ஃப்ரெண்டாக அந்த அன்பெல்லாம் காமிச்சிக்கிட்டாங்க. இந்த டைமில் அது அப்படி முடியுமான்றது என்னால் நம்பவே முடியல. அதேமாதிரி ஆக்கவும் திருந்திருந்தா இவன் பேச்சு கேட்டு எதோ மாறி இருந்தா இவனுமே இப்போ இந்த கேங்கில் வந்திருக்கலாம். இதுவும் மாறி இருக்கும். அதுவும் போச்சு, இதுவும் போச்சு. என்னடா இது, ஒரு எபிசோடில் எல்லாமே முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் இந்த சாபுசான்ற இவனை ஃபஸ்ட்டு கொல்லுங்கியான்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் 2 கையே வீக் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இவனை வீக் பண்ணுறப்போ அது அந்த வந்துட்டு அந்த குள்ளவில்லை ஒரு ஊரையே கூட்டின்னு வந்து இப்போ அவன் நிற்கிறான். இப்போ அவனை வேற சமாளிக்கணும். அதேமாதிரி அங்கே சின்ன பையன் வந்து இப்போது போய் கிராமத்தில் கூப்பிட்டான். இப்போது ஏதோ கூட்டம் வந்த மாதிரி இருந்துச்சு. அது இப்போ இந்த குள்ளவேலனோட ஆளா இல்லை ஊர் மக்கள் வந்தாங்களான்னு அதுமே டவுட். ஏன்னா ஷாக்காகி நின்னான். யார் வந்து நின்னாங்கன்னு தெரில. அங்கே வேறு என்ன ஆச்சுன்னு தெரில. எல்லாமே ஒரு மாதிரி குழப்பத்தோட தான் தெரிஞ்சது நல்ல பீப்புளாக தான் இருக்கு. ஏன்னா இங்கேயும் வீட்டில் வந்து கொஞ்சம் மனசு மாறினார். வீட்டுக்கு வந்து கூப்பிட்டப்போ அந்த கூட இருந்தவங்க வந்து சொன்னாங்கல்ல, அவனை தனியாக விட போறியா, நீயும் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது தெரிஞ்சு நல்ல பீப்புளாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் அது என்னன்ட்டு தெரியும். ஏன்னா ஹாக்கு வந்து அந்த ஒரு விசுவாசத்தையும் அந்த ஒரு நன்றியையும் வந்து நல்ல இடத்துல காமிக்கணும், நல்லவங்களுக்கு போய் அதை காமிக்கணுன்றது தான். அது வந்து அவன் அது திருந்தத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருந்தது, அதை உணர்த்துக்கும் ஒரு தருணம் இருந்துச்சு. ஆனாலும் அதை நான் கேட்க மாட்டேன்ட்டு போய் தப்பாகவே அது முடிஞ்சிருச்சு. இது எப்படி சொல்ற, நருட்டோவும் ஆக்கவும் சரி 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம். 2 பேரும் அவங்க புடியில உறுதியாக இருக்கிறாங்க. இவனும் மாற்ற முடியாது, அவனையும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. நருட்டோவையும் கெட்டது சொல்லி இந்த பக்கம் இழுத்துற முடியாது, இவனும் நல்லது சொல்லி அவனும் இந்த பக்கம் இழுத்துற முடியாதுன்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதோட நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.